சின்ன சேலம் டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதத்தில் என்ன பண்டிகைகள் இருக்குது, எப்படி அதை கொண்டாடலாம் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. சித்திரை பௌர்ணமி நிலாச்சோறு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சித்ரான்னங்கள் சமைச்சு எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆற்றங்கரைக்கு போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணி அந்த சித்ரான்னங்களில் படைச்சி சாப்பிட்டுட்டு அங்கே நல்ல குதூகலமாக நல்ல ஒரு விளையாட்டு தன்மையோட கும்மி அடித்து கோலாட்டம் அடித்து அந்த பண்டிகையை கொண்டாடுற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. நம்மளுடைய காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு ஆற்று படுகைகள் மணல் படுகைகள்லாம் இல்லை. நிறைய பேர் கடற்கரை மணல் வெளிகளுக்கும் போவாங்க, நிறைய பேர் கோவில்களுக்கும் போவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கவங்களாம் மொட்டை மாடியில் வச்சும் அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு அன்னைக்கு அம்மனை வழிபாடு பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அம்மனை பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன விஷயங்கள் திருமணம் தடையாகிறது, தொழில் தடையாகிறது, என்ன ஓட்டங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது, உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரியான கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முழு நிலவை சித்திரை பௌர்ணமி, அதாவது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியுமே நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. அந்த காலத்திலலாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையும் எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து ஆலோசனை பண்ணி செஞ்சு குடும்ப வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுமே இருக்கிறதே 2 பேர், இல்லை அதில் ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை அவ்வளோதான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கூட்டு குடும்பமாகவும் இருக்காது, தனித்தனி ஆளுங்களாகவும் இருப்பாங்க. ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளே ஒவ்வொரு செல்லை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. அந்த செல்லை பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு ஒற்றுமைனா என்ன, ஒரு மகிழ்ச்சினா என்ன அப்படின்ற அந்த சந்தோஷங்களே இந்த ஜெனரேஷனுக்கு மறந்து போயிடுது. தொட்டலில் இருக்க குழந்தை கூட பார்த்திங்கன்னா துளியில் படுத்துக்கிட்டே செல்லு பார்த்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரியான காலகட்டமாக இருக்குது. எல்லாமே உள்ளங்கையில் உலகம் அடங்கி போன சூழ்நிலையாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு நாளாவது குடும்பமாகவும் நண்பர்கள் வழியாகவும் உற்றார் உறவினர்கள் கூறமாகவும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த நேரத்தை கொண்டாடுறது நல்லது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை மணல் வெளியாக இருந்தாலும் சரி, ஆற்றுப்படுகையாக இருந்தாலும் சரி, இல்லை கோவில்களாக இருந்தாலும் சரி, இல்லை மொட்டை மாடியிலே உட்காந்தாலும் சரி, அக்கம் பக்கம் வீடுகள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு சித்ரான்னங்கள்னால் வேறு ஒன்றும் கிடையாது, வெரைட்டி ரைஸுக்கு பேர் தான் சித்ரான்னங்கள். அப்போ புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், பச்சடி, சர்க்கரை பொங்கல், சுண்டல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதையும் எல்லாரும் ஷேர் பண்ணி உட்காந்து நல்லா அழகாக ஒருமிச்சு அந்த நிலவு ஒளியில் சாப்பிட்றது. பௌர்ணமி முழு நிலவோடைய கதிர்வீச்சோட நம்ம நல்ல பாசிட்டிவான வைப்ரேட்டோட அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம கொண்டாடினோம்னா நம்மளுடைய அந்த ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய உத்வேகமே அப்போ கிடைச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி அம்மனை வழிபாடு பண்ணி பௌர்ணமி நிலாவை சந்திர பகவானை வழிபாடு பண்ணி அந்த அன்னங்களை சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. இது குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 2 கடவுள் நவ கிரகங்களில் 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் வரக்கூடிய சூரிய பகவானும் மாலையில் வரக்கூடிய இரவில் வரக்கூடிய சந்திர பகவானும் தான். அந்த சந்திர பகவானுமே 15 நாள் தேய்ந்து 15 நாள் வளரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். அப்போ அந்த வளர்ந்து வரக்கூடிய பௌர்ணமியை நிலாவை வழிபாடு பண்ணுறது, அதாவது முழு நிலவை முழு கையும் தூக்கி கை மேலே தூக்கி கும்பிட்றதும், சூரிய நமஸ்காரம் கை மேலே தூக்கி கும்பிட்றதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி வளர்பிறை 3ஆம் பிறையை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே வந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் தொந்தரவு தீர்றது, செல்வ வளம் பெறுகிறது, திருமண விஷயங்கள் தடைபடாமல் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாமத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சீக்கிரமாக நடக்கிறது, தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலே முன்னோர்கள் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. வேற மதத்துக்காரர்களும் இதை கும்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வளர்பிறையை பார்த்து கும்பிட்றதும், அந்த ஒரு மாதம் ரமலான் நோன்பு எடுக்கிறதும், அந்த பௌர்ணமி நிலாவு வந்த பிறகு அந்த நோன்பை முடிக்கிறதும் அவங்க ஒரு பெரிய விஷயங்களில் அப்பிலன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா மதத்துலேயும் சரி, எல்லா இனத்துலேயும் சரி, நம்மளுடைய
ஒளி கிரகங்களான சூரிய சந்திரரை வழிபாடு பண்ணாவே நம்மளுக்கு முழு ஆகர்ஷண சக்தி கிடைச்சி நம்மளுடைய முன்னேற்றமும் நம்மளுடைய செல்வ வளமும் பெருகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இந்த மாதிரி நீங்கள் பௌர்ணமி நிலாவை கும்பிடுங்க. சூரிய உதயமான காலையில் அதிகாலை சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்க. இது உங்களுக்கு எப்பவுமே வாழ்நாளில் நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி, சித்திரை மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி வருது. ஒரு காலகட்டங்களில் அந்த நட்சத்திரங்கள் பௌர்ணமி திதியை தாண்டி கூட வராங்க. இது இந்த வாட்டி சுவாதியில் கூட வராங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனாலும் அதிகாலத்திலேருந்தே அந்த பௌர்ணமிக்குன்னு ஒவ்வொரு பேர். சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, இப்போ ரிஷப மாதம் அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம், ஆடி பூரம், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பௌர்ணமியை ஒரு நட்சத்திரம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கடவுள்களுடைய வழிபாடாக நம்மளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியை மறக்காமல் அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அவங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் கிராமத்தில் இருக்கிறவங்க, குலதெய்வத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கே போய் இதை செஞ்சுக்கலாம். இப்போ கூட கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணி, பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை கிரிவலம் வந்து அன்னைக்கு நைட்டு இரவு தங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆகிடுச்சு, பெருகிருச்சு. சந்திர பகவானை வழிபாடு பண்ணி நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ வளத்தோடையும் திருமண தடை இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல திருமண பாக்கியம், நல்ல குழந்தை பாக்கியமும், நல்ல வேலை வாய்ப்பும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்திர பகவான் அருள் புரியணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.